Welcome back to our session. So time correcta sharp on 9:15. Date correcta 23/12/2024. ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட் சம்திங் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் லெவல் என்னங்கிறத பார்த்துடலாம். ரைட், இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பவுண்ட்ரி லைன் கிட்ட தான் ஒன்று கேப் டவுன் ஆகுது, இல்லைன்னா கேப் அப் ஆகுது. ஏன் இங்கே வந்து ரிட்டர்ன் ஆகுன்னு சொல்லியிருக்கோம். இது ஃபிபோனச்சி ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா, ரைட்டா? இந்த லோக்கும் இந்த ஐக்கும் இது ஃபிபோனச்சி ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா இந்த இடத்துல, ரைட்டா? நெக்ஸ்ட் இது சப்போர்ட் ஏரியா. ஓகே, அதுக்கப்புறம் இங்கிருந்து இங்க வந்ததுக்கு இது கரெக்ஷனாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இது கரெக்ஷனாக ஆகணும் அப்படின்னா கீழே கேண்டில் க்ளோஸ் டம்முன்னு கீழே விட்டுறணும். ஆனால் இது கரெக்ஷனாக ஆக்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் கூட தெரியல, பட் பார்ப்போம். ஆனால் பட் இங்கே ரிஜெக்ஷன் ஆகக்கூடாது. இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே ரிஜெக்ஷன் ஆகக்கூடாது. ரிஜெக்ஷன் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் நிஃப்டி சேஃப். ரிஜெக்ஷன் ஆகிட்டான் அப்படின்னா முடிஞ்சது. இது எல்லாமே வந்து இந்த மேலேருந்து வந்த டவுன் ட்ரெண்டுக்கு இந்த இடம் கரெக்ஷனாக ஆக்ட் ஆகிற இடம், இந்த இடம் கரெக்ஷனாக ஆக்ட் ஆகிற இடம், இது கரெக்ஷனாக ஆக்ட் ஆகிற இடம். ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் சேஃபாக இருந்துட்டு மூவ் பண்ணுறது பெட்டர். இந்த லோ டு ஹை ஃபிபோனச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டோடைய 0.5 கரெக்ஷன் ஜோன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுவும் வந்து இங்கே இருக்குது. இங்கே ரிஜெக்ட் ஆனாலே போதும், கீழே வந்துடும். இல்லை பெரிய ஃபாலோ கொடுக்கறதுக்கு இங்கெல்லாம் வந்து கூட ரிஜெக்ட் ஆகலாம். சின்ன சின்ன ஃபாலோ கொடுக்கறதுக்கு இங்கே ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே விழுந்துடலாம். இது ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா இந்த ஹை டு லோக்கு இது கரெக்ஷன் லெவலில் ஆக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டவுன் ட்ரெண்டாக இருக்குங்கிற பட்சத்தில்
பேங்க் நிஃப்டி எந்த இடத்துல ஆக்ட் ஆயிருக்குன்னு செக் பண்ணலாம். கரெக்டாக பேங்க் நிஃப்டி பாருங்கள், நம்மளுடைய கரெக்ஷன் லெவலில் உடைக்க போயிட்டுருக்கான். ஃபிபோனசி லெவலில் உடைக்க போயிட்டுருக்கான் பேங்க் நிஃப்டி. பட் இங்கே செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க. டாமினேட் பண்ணக்கூடாது, பையர்ஸோடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கணும். இதுக்கு மேலே போயிட்டா மட்டும்தான் பேங்க் நிஃப்டியில் காலே வைக்கணும். இல்லைன்னா எவ்வளோக்கு எவ்வளோக்கு மேலே போனோன்னா அவ்வளோக்கு எவ்வளோ கீழே அடிச்சு விட்டுருவோம். நிஃப்டி மறுபடியும் இன்னொரு லெவல் கரெக்ஷனுக்கான இடத்துக்கு வந்திருக்கு. அங்கே எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த 3 லெவலையும் தாண்டிடுச்சுன்னா நிஃப்டி ஓரளவுக்கு இங்கே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகளுக்கு இடம் கொடுக்குறான்னு சொல்லி எடுத்துக்கலாம். பட் ஆனால் நமக்கு தெரியும் இதுக்கு மேலே போயிட்டானா இங்கே போயிடுவான், இதுக்கு மேலே போயிட்டானா இங்கே போயிடுவான்னு சொல்லி. பட் பொசிஷனலாக ஒரு ட்ரேட் எடுக்கணும். ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க இப்படி பண்ணிடலாம். பொசிஷனல் ட்ரேட் எடுக்கிறவங்க வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். இதுக்கு மேலே பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். இந்த லைனுக்கு மேலே ஒன்று வச்சா கரெக்டாக இருக்கும். மிட் கேப் நிஃப்டி ரெசிஸ்டன்ட் லைன் கிட்ட போயிட்டு இருக்கோம். நம்மளோட ரெசிஸ்டன்ட் லைன் கிட்ட இதை பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா மிட் கேப் இன்னைக்கு நல்லா அப் ட்ரெண்டாக இருக்கும். பிரேக் பண்ணலன்னா அப்படின்னா மறுபடியும் இந்த கேப் ஃபில் பண்ணிடுவோம். ஸோ இங்கே கிடைச்ச கேண்டில் மாதிரி நிஃப்டியில் இங்கே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இங்கே ஒவ்வொரு கேண்டில்லையுமே செல்லர்ஸோட டாமினேஷன் இருக்கு. அது நம்ம கேண்டலுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை பார்க்கும்போதே தெரியும் அங்கே செல்லர்ஸ் இருக்காங்களா பையர்ஸ் இருக்காங்களான்னு சொல்லி. செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போ கரெக்டாக செல்லர்ஸ் கீழே இறக்கிறதுக்கான வேலைகளை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ நேற்று நம்ம போட்டிருந்த ஸ்டாக்ஸோடைய ஸ்டேட்டஸ் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இண்டெக்ஸ் இப்போதைக்கு இதுதான் ரேஞ்சு. ஒன்றுக்கு மேலே இந்த லைனை பிரேக் பண்ணும், இந்த லைன் இல்லைன்னா கீழே இது பிரேக் பண்ணிட்டானா முடிஞ்சு, மறுபடியும் விட்டுருவோம். விட்டுட்டு இங்கே ஏதாச்சும் ரிஜெக்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நேற்று ஸ்டாக்குடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ் சொல்லியிருந்தோம். இது நிஃப்டி ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ ஸ்டாக்ஸுடைய டேட்டாவை எடுத்து பார்ப்போம், எப்படி நம்ம போட்டது எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ அவ்வளோதான், நிஃப்டி இன்னைக்கு டே ஓப்பனிங்காக கீழே க்ளோஸ் பண்ண போகிறோம். கேப் ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுமோ என்னவோ. எல்லாமே வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். ரைட், நம்ம ஸ்டாக்ஸுக்கு வந்துடலாம். ஸ்டாக் எப்படி ரியாக்ட் ஆகிட்டுன்னு பார்ப்போம். ரைட்டா, ஸோ பிக்ஸ் ஃபஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ். ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸில் கன்சிடர் பண்ணவங்களுக்கு எப்படி இருந்திருக்கலாம், எங்கே வந்தால் கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம், எங்கே வந்தால் கன்சிடர் பண்ணியிருக்கலாம். ஸோ யார் வீடியோ பார்த்தீங்களோ அங்கே போயிட்டு வீடியோவை பார்த்துட்டு எங்கே வந்தால் கன்சிடர் பண்ண சொன்னனோ அந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு பார்த்துட்டு கன்சிடர் பண்ணுங்கள். ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் 606க்கு வரணும். ஸோ நான் செபி ரிஜிஸ்டர்டு கிடையாது, நான் உங்களுக்கு கால் கொடுக்கறதும் கிடையாது. ரைட், இது ஒன்லி என்னுடைய நாலேஜ் கேட்குறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸோடைய நம்மளுடைய லெவல் இன்னும் வரல. ஓகே, இன்னும் ஒரு 10 பாயிண்ட் டவுன் இறங்கணும் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ்.
ஐஓசிஎல் என்ன ரேஞ்சில் இருக்குன்னு பாருங்கள். ஹெச்டிஎஃப்சி 606 வந்தால் கன்சிடர் பண்ணலாம். என்னுடைய ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஜஸ்ட் என்னுடைய சஜஷன். ஐஓசிஎல் எடுத்தவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தான். எடுத்துருக்க வேண்டிய நேரம் அதெல்லாமே கிராஸ் ஆகிட்டு போயிடுச்சு. ஓகே, 136 சொல்லியிருந்தோம் அதானே, 138 இருக்கு. ரைட், ஏஎம்ஜே லேண்ட் ஹோல்டிங்ஸ். ஏஎம்ஜே லேண்ட் ஹோல்டிங்ஸ் எங்கே வரணும்? ஏஎம்ஜே லேண்ட் ஹோல்டிங்ஸ் இந்த இடத்துக்கு வந்தால் தான் நமக்கு அந்த இடம் 68. ஓகே, 68க்கு வந்தால் தான் நம்ம இதை தொடணும். நெக்ஸ்ட் சன்ஃப்ளாக் அயர்ன் அண்ட் ஸ்டீல். சன்ஃப்ளாக் அயர்ன் அண்ட் ஸ்டீல் நம்ம இடத்துல தான் இருக்கு. ரைட், என்ட்ரி கொடுத்தவங்க கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், மேலே ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோஸ் வைக்கும் போது என்ட்ரி கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். 281க்கு மேலே ஒரு க்ரீன் க்ளோஸ் கிடைச்சா என்ட்ரி கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். இது சன்ஃப்ளாக். குஜராத் கேஸ் நம்மளோட என்ட்ரி லெவல் இங்கே இருக்கு. ரைட்டா, வீக்லியில் இதுக்கு மேலே ஒரு க்ரீன் க்ளோஸ் கிடைச்சா கன்சிடர் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு, அதை ரீட்ரேஸ் பண்ணிட்டு போய் உடைக்க போகலாம். ஸோ இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் கிடைச்சா குஜராத் கேஸை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒன் ஹவர் கேண்டிலே போய் க்ளோஸ் வச்சா தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆர்பிஎல் பேங்க். நம்ம என்ட்ரி கிட்ட வந்துருச்சா? 10 minutes டைம் ஃப்ரேம். 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்து பாருங்க. நம்ம ஆர்பிஎல் பேங்கை லாங் டேர்முக்கு போட்டிருக்கோம். ஸோ 1 week டைம் ஃப்ரேம் எடுத்து பாருங்க. நம்ம லெவல் கிட்ட இருக்கு. 160க்கு மேலே க்ரீன் க்ளோஸ் கிடைச்சா ஆர்பிஎல் பேங்க் அப் ட்ரெண்டாக இருந்தால் சூப்பராக மேலே போகும். ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க். இன்னும் ஒரு 10 பாயிண்ட் இறங்கணும். இறங்கிட்டு இந்த இடத்துல தான் நமக்கான என்ட்ரி 85. ஸோ இந்த ஸ்டாக் எல்லாமே உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஐடிஐ என்ட்ரி பாயிண்ட் 286ன்னு சொல்லியிருக்கோமா? ஐடிஐ என்ட்ரி பாயிண்ட் 286. நம்ம அந்த ரேஞ்சுக்கு வரல, வந்தால் ட்ரை பண்ணலாம். ஐஎஃப்சிஐ என்ட்ரி ரேஞ்சு 57ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் 57 இங்கே இருக்குது. இங்கே வந்தான்னா மறுபடியும் ஒரு 10 பாயிண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சாரி, ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால தான் எனக்கு தூக்கமாக வருது. இப்போ ஜி என்டர்டைன்மெண்ட் என்ன சொல்லியிருக்கோம்? 125க்கு மேலே ஒரு க்ரீன் கேண்டில் 1 day டைம் ஃப்ரேமில் வேணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ மார்க்கெட் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்ட்ரி லெவலை தொட்டுட்டு மேலே நிற்கலாம். ஓகே, இப்போ 125ங்கிற ஒரு டே டைம் ஃப்ரேம் தானே, 1 day டைம் ஃப்ரேம். இப்போ இந்த இடத்த தொட்டுட்டு
இதை கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா இது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருந்திருக்கும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட்டாக இருக்கும். ஓகே, ஸோ மறுபடியும் இங்கே வந்து தொட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொட்டா கன்சிடர் பண்ணலாம். எனர்ஜி எனர்ஜி கரெக்டாக நம்மளோட என்ட்ரி லெவல் கிட்ட நிற்கிறான். கரெக்டாக நம்ம என்ட்ரி லெவல் கிட்ட தான் நிற்கிறோம். 1 hour டைம் ஃப்ரேமில் 742க்கு மேலே ஒரு க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக 742 கிட்ட வந்து ஒரு க்ளோஸ் வைக்கணும். மேலே ஒரு க்ரீன் க்ளோஸ் வச்சா கன்சிடர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு டாடா மோட்டர்ஸ். டாடா மோட்டர்ஸில் நமக்கான என்ட்ரி எங்கன்னு சொல்லியிருந்தோம், 681. இது வந்தால் தான் என்ட்ரி. 681 வர வரைக்கும் அமைதியாக இருக்கலாம். டாடா மோட்டர்ஸ் தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே வருது. ஓகே, டாடா மோட்டர்ஸ் எதுக்குன்னா கரெக்ஷனுக்காக தான். ஸோ 680 சில்லற வந்தால் கன்சிடர் பண்ணலாம், வரும். ஓகே, இந்த லைன். ஸோ இந்த லைன் ஏன் போட்டிருந்தேன்னா இங்கேருந்து இந்த ஃபாலுக்கு இது கரெக்ஷன் ஆக்ட் ஆகி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு கீழே விழுறோம். இங்கே வந்தால் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம ஸ்டாக் லிஸ்ட் எல்லாமே ஹெச்டிஎஃப்சி இன்ஃபோடென்ஸ் வந்து இப்போதைக்கு என்ட்ரி லெவலில் இது இருக்குன்னா ஐஓசிஎல்ல இருக்கு என்ட்ரி லெவல். இன்னொரு 40 பாயிண்ட்டோ இன்னொரு 35 to 40 பாயிண்ட் கம்மியாச்சுன்னா டாடா மோட்டர்ஸும் நமக்கான என்ட்ரி கிடைச்சிடும். ரைட், ஸோ நிஃப்டி எப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்குங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெவலை விட்டு கொடுக்காம தாங்கி பிடிச்சிட்டே இருக்கு. பட் இங்கே வந்து க்ளோஸ் வச்சுட்டான். கனெக்ஷன் ஆக போகுது. ஸோ இதனால தான் சொல்கிறது, கால் ஷேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு எடுக்கணும்னு சொல்லி. இன்னதுக்கு மேலே கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னு கால் ஷேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே ரிஜெக்ஷன் ஆகிற ஏரியா. ஓகே, இப்போ புட் சைடு போயிட்டு மார்க்கெட் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 23,700 இந்த டே ஹையை க்ளோஸ் வச்சிட்டான் அப்படின்னா புட் சைடு பறந்துருவான். இது 3 minute டைம் ஃப்ரேமாக மாற்றிக்கிட்டு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணலான்னா. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்கா இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும்போது அவன் சூப்பராக பாயிண்ட் கொடுப்பான். இப்போ இந்த கேண்டலோடைய ஹை இங்கே இருக்கு. இதை பிரேக் பண்ணால் லாங் என்ட்ரியே சூப்பராக கொடுப்பான். பொசிஷனல் என்ட்ரியே சூப்பராக கொடுப்பான் புட் சைடில். அப்போ கால் சைடில் $23,700 கால். ரைட்டா, எங்கே வந்து நின்றுட்டுருக்கான்னா
போன ரெசிஸ்டன்ஸ்லேருந்து உடஞ்சி கீழே விழுந்துட்டுருக்கான். எங்கே சப்போர்ட் எடுக்கிறான்? இங்கே வந்தால் தான் சப்போர்ட் எடுக்கிறான். கால் சைடில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே வச்சு ஆப்ஷன் ட்ரேடில் பண்ண முடியுமானா பண்ண முடியும். பட் சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் பண்ணலாம். என்ன விஷயம்? நம்ம விஷயம் என்ட்ரி லெவல் இது. ஓகே, 159 வந்திருந்தா என்ட்ரி எடுத்துருக்கலாமா? 179 போயிட்டானா? ஸோ இந்த மாதிரி தான் சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ புட்டோடைய அடுத்த சப்போர்ட் கிட்ட வர வரைக்கும் கால் சைடில் தைரியமாக நிற்கலாம். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணோம் அப்படின்னா 3 மினிட் டைம் ஃப்ரேமில் ஒரே கேண்டில் கொண்டு போய் 20 பாயிண்ட்டை கொடுத்தான் பார்த்தீங்களா? அப்போ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணுறதை விட்டுட்டு ப்ராஃபிட்டை அழகாக புக் பண்ணிட்டு வந்துடணும். ஸோ இது வந்து என்னுடைய தனிப்பட்ட சஜஷன். நான் செபி ரிஜிஸ்டர்டு கிடையாது. ஓகே, இது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக ஆக்ட் ஆகிருக்கும். இங்கே என்ட்ரி எடுத்திருந்தா இது செகண்ட் டார்கெட்டாக ஆக்ட் ஆகிருக்கும். ஸோ 2 டார்கெட்டுமே போய் ஹிட் ஆகிருக்கு. 159 169 169 179 20 பாயிண்ட் கொடுத்துருக்கானே. $20 ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. இது ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டாக இருக்குன்னா இங்கே ரிஜெக்ஷன் கிடைக்கணும். கரெக்டாக ரிஜெக்ஷன் கிடைச்சிருக்கு. பட் இன்னும் செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க. ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி இடத்த ட்ரை பண்ணலாம். ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க ஸ்கேல்பர்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் மேலே ஒரு க்ரீன் க்ளோஸ் வச்சா தான் எடுப்பேன் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. இது டச் ஆனாலே ஒரு என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் வால்யூம் அதிகமாக இருக்கும், வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். வந்து நீங்கள் டச் ஆனால் தான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மூவ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிடும். இந்த ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் ஹையை போய் பிரேக் பண்ணிடும். எங்கே ப்ரீவியஸ் ஹை 213 இந்த ஹையை போய் பிரேக் பண்ணிடும். ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா. அப்படியே புட் சைடுக்கான என்ட்ரியோடைய லெவல் பாருங்கள். புட் சைடுக்கு என்ட்ரி லெவல் 3 மினிட் டைம் ஃப்ரேமில் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டை பார்க்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அதாவது 5 மினிட்ல ஒரு நல்ல சப்போர்ட் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஓகே, அப்போ இங்கே வரும்போது நீங்கள் அதை நோட் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட், இங்கே வரும்போது நீங்கள் ட்ரை பண்ணலாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வச்சு ஆப்ஷன் ட்ரேடர் செய்வது எப்படிங்கிறத லைவ்ல காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க.
ஸோ இந்த இடத்துல எப்படி வந்து அவன் டச் பண்ணி தொடாம போறான்னு பாக்குறீங்களா? அந்த 0.618ங்கிற ரேஞ்சு கிட்ட அந்த லெவல் அவ்வளோ குரூஷியல் லெவல். பட் எல்லா இடத்துலையும் இது போய் ஒர்க் பண்ண முடியுமான்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகாது. அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த ஃபிபு போடுறதுக்கு நடுவில் இந்தந்த கண்டிஷன்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. புட் ஆப்ஷன் சைடில் சப்போர்ட் கிட்ட வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சப்போர்ட்டை டைரெக்டாக போய் கொண்டு போய் உடச்சிட்டானா பயமே வேணாம். சப்போர்ட் கிட்ட நீங்கள் தைரியமாக கால் சைடில் நீங்கள் தைரியமாக நிற்கலாம். நீ இதை உடச்சிட்டானா அடுத்து இங்கே கீழே வந்துடுவான். ஒரு நல்ல புல்லிஷ் மூமெண்ட்டாக இருக்குங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு கேண்டலுடைய லோ ஒவ்வொரு கேண்டில் தொடாது. நல்ல புல்லிஷ் மூமெண்ட்டாக இருக்குங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு கேண்டலுடைய லோவும் ஒவ்வொரு கேண்டில் தொடாது. பட் ஆனால் நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுறதா இருந்தால் ஒரே கேண்டிலில் கொண்டு போய் ரெண்டாவது டார்கெட்டை போய் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்பீடு மட்டும் வேணுங்க ஆப்ஷன் ட்ரேடிங்கில். நல்ல புல்லிஷ் மூமெண்ட்டாக இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு கேண்டிலுடைய லோ இன்னொரு கேண்டில் தொடாது. 5 மினிட்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது இன்னும் பக்காவாக ஒர்க் ஆகும் அந்த ஸ்ட்ராட்டஜி. இந்த கேண்டிலோடைய லோவை தொடாமல் போகும். ஒரு நல்ல புல்லிஷ் மூமெண்ட்டுக்கு அதுதான் அடையாளம். 3 மினிட்ல சிமிலர் தான். பட் மைன்யூர் கேப்பில் வந்து அடிச்சுட்டு போயிடுவான். ஓகே, இந்த மாதிரி வந்து டச் பண்ணிட்டு அழகாக கொடுத்துட்டு போயிடுவான். ஏன்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் தான் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் செல்லர்ஸ் ரெண்டு பேரும் வந்து ஈக்குவல் டாமினேஷன் இருக்காங்க. ஃபஸ்ட்டு மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு கீழே கொண்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே கொண்டு போயிருக்கான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஈக்குவல் ரேஷியோவில் முடிச்சிட்டான். அதாவது ஃபஸ்ட் ஹாஃபில் பையர்ஸ் எவ்வளோ ரேஷியோ இருக்காங்களோ அதே ரேஷியோவில் செல்லர்ஸும் இருக்காங்க. அப்படி தான் இந்த கேண்டில் வந்து நம்ம முடிவு பண்ணணும். ஸோ இப்போ மறுபடியும் பாருங்கள், செகண்ட் டார்கெட் ஹிட். புட் ஆப்ஷன் சைடில் சப்போர்ட்டை கணக்கு வச்சுக்கோங்க. இந்த சப்போர்ட்டு பிரேக் ஆகுதா அப்படின்னு சொல்லி. புட் ஆப்ஷன் சைடு இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடில் நிற்கலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணும்போது இவ்வளோ நேரம் வந்து உள்ளே இருக்கவே தேவையில்லை. ஏன்னா இங்கேருந்து இங்கே கொடுக்குற மூமெண்ட் அப்பயே கொடுத்துட்டான். ரைட்டாக அதை அப்படியே டக்குன்னு பிடிச்சிருக்கலாம் ஸ்பீடாக இருந்தோம் அப்படின்னா.
ஸோ இப்போ நான் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸுங்கிற ஸ்டாக்கை வந்து நான் இப்போது பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஏன்னா என்னோடய என்ட்ரி லெவலுக்கு வந்து இதை நான் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட என்ட்ரி லெவல் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 605 லெவல். ஸோ 605 என்னோட என்ட்ரி லெவல் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ எது வரைக்கும் வந்திருக்காங்கன்னா 614 வரைக்கும் வந்திருக்காங்க. 613 ரேஞ்சுக்கு வரைக்கும் வந்திருக்காங்க. 605 வந்தால் என்ட்ரி ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் எனக்காக. ஓகே, இது சஜஷன் கிடையாது, என்னுடைய பர்சனல். செபி ரிஜிஸ்டர்டு கிடையாது, உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை அப்படின்னா இன்னைக்கு கெய்னர்ஸ் லாசர்ஸ் ஸ்டாக் எதுன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இது டாப் லூசர்ஸில் இருக்காங்க. ஸோ இந்த டாப் லூசர்ஸில் போய் உள்ளே போய் என்னென்ன யாரெல்லாம் ரொம்ப லூஸாக இருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணுங்கள். ஓகே, ரைட். ஸோ இவங்கெல்லாம் வந்து லூஸ் ஆகிருக்காங்கங்கிற ரேஷியோவை சொல்கிறாங்க. 52 வீக்கில் நிஃப்டி 500ல் யார் லோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் லோவில் இருக்காங்க. மதர்சன், சுமி வயரிங், ஏஐ இன்ஜினியரிங், டாடா டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லி, பெர்கர் பெயிண்ட்ஸ் இந்தியா. இப்போ இவங்க கரெக்ஷன் லெவலில் இருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணணும். கரெக்ஷன் லெவல்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்ஷன் லெவலில் இருக்காங்களான்னு சொல்லி செக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இது டோட்டல் டவுன் ட்ரெண்டு, இது கரெக்ஷன் லெவல் நம்ம இங்கே பார்க்க முடியாது. நெக்ஸ்ட்டு 52 வீக் லோவில் டாடா டெக்னாலஜிஸ் டோட்டல் டவுன்னு அதை நம்ம பார்க்க முடியாது. இந்தியன் ரயில்வே கேட்ரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன். ஸோ நம்ம இப்போ 52 வீக் லோவில் பார்க்குறத விட இன்றைக்குடைய லவுசர்ஸை மட்டும் பார்ப்போம். இன்றைக்கி லவுசர்ஸில் யார் இருக்காங்க அப்படின்னா கோ டிஜிட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் இவங்க. ஸோ நம்ம கரெக்ஷன் லெவலில் இருக்காங்களான்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அது கரெக்ஷன் லெவலில் இவங்க இல்லை. லோ டு ஹை ஃபிபோ வரைஞ்சி பார்த்தோம்னா கரெக்ஷன் லெவலுக்கு கீழே போயிட்டாங்க. ஸோ இது நமக்கு வராதப்போ ரைட்டா. இப்போ வேறு யார் இருக்காங்க? டாப் லூசர்ஸ் இர்கான் இன்டர்நேஷ்னல். ஸோ இவங்க கரெக்ஷன் லெவலில் இருக்காங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் கரெக்ஷன் லெவலில் இருக்காங்க அப்படின்னா எங்கே வந்திருக்கணும்னா, ஸோ இந்த லோ டு ஹைக்கு இது கரெக்ஷனாக இருக்குது அப்படின்னா இங்கே வந்திருக்கணும், பட் வரல. ஓகே, நம்மளுடைய பிக்ஸ்லேயே எடுத்து பார்த்துக்கலாம். நியூ இயர் பிக்ஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ், குஜராத் கேஸ். ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸில் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கலாம்.
நம்மளோட என்ட்ரி லெவலுக்கு கிடைக்கிறானு சொல்லி. 615 இருக்கான் இப்போது கரெக்டாக. நம்மளுடைய என்ட்ரி வந்து 606. 606 கிட்ட வந்தால் என்ட்ரி. ஸோ பை ஆர்டரையும் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். 606. ரைட், பை ஆர்டரும் போட்டாச்சு. இப்போ 606 கிட்ட வந்தால் ஆர்டர் ட்ரிகர் ஆகிடும். கரெக்டாக 616 கிட்ட இருக்குது. இன்னொரு 10 பாயிண்ட் டவுன் ஆகணும், அவ்வளோதான். ரைட், ஸோ ஸ்டாக் சூஸ் பண்ணுறது இப்படி தான் நான் சூஸ் பண்ணுறேன். 616 கிட்ட என்ட்ரி நமக்கு இருக்குது. ஸோ இது டவுன் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா இந்த ஹை டு லோக்கு இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்காது, க்ளோஸ் வச்சு கீழே உடச்சிட்டு வந்துடும். ப்ரீவியஸ் சப்போர்ட்டை உடைக்கணும்னா இந்த லைனை உடைக்கக்கூடாது. உடைக்காமல் இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் சப்போர்ட்டை கீழே உடச்சிடும். ஸோ கைஸ், ஓகே, இன்றைக்கி நிஃப்டி வந்து பார்த்துருந்தோம். ஆப்ஷனில் வெறும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். அதே சமயம் ஃபிபோனச்சிங்கிற ஒரு விஷயமும் நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ புட்டுக்கிட்ட எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறான்னு பாருங்கள். இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்ருக்கான். பட் இதுவும் வந்து நமக்கான ஏரியா கிடையாது. நமக்கான ஏரியா இங்கே வந்தால் தான் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ கால் சைடு பாருங்கள். கால் சைடில் பெரிய கேனில் வச்சு கீழே கொண்டு போயிட்டான். ஓகே, அப்போ புட்டி சைடோடைய சப்போர்ட் கிட்ட வரும்போதே நம்ம இங்கே அவேர்னஸ் ஆயிடணும். ஓகே, ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கான இடம் தான் இந்த 0.618. ஸோ இப்போ ப்ரெசென்ட் லெவலில் நிஃப்டி என்ன ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஆப்ஷன் சார்ட்டை வச்சு பார்க்கலாம். இப்போ ஆப்ஷன் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா புட் சைடும் இறங்கிட்டே வருது, கால் சைடும் இறங்கிட்டே வருது, டைம் டிகே ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா ஏதோ ஒரு சப்போர்ட்டை ஏதோ ஒன்று உடைக்க போகுது. ஒன்று புட்டோடு தான் இருக்கலாம், இல்லை காலோடு தான் இருக்கலாம். அதை உடைச்சதுக்கு அப்புறமா நம்ம இதை அடுத்து எந்த என்ட்ரின்றதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஒன்று கால் சைடு உடச்சிருச்சு அப்படின்னா புட் சைடுக்கு போய்க்கலாம், இல்லை புட் சைடு உடச்சிருச்சு அப்படின்னா கால் சைடு போய்க்கலாம். ஸ்கேல்பிங் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லோயர் லோ லோயர் லோ லோயர் லோ ஃபார்ம் ஆகிட்டே வருது. இங்கேயும் லோயர் லோ ஃபார்ம் ஆகிட்டே வருது. ஒரு ஸ்டேஜில் லோயர் லோ வைக்க முடியாமல் ஹையர் ஹை வைக்கும். அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிஃப்டியோடைய ட்ரெண்டு இதுதான் சொல்லி. சப்போர்ட் எங்கே உடைக்குதுன்னு பாருங்கள். எந்த இடத்துல சப்போர்ட் உடைக்குதுன்னு பாருங்கள். இது இந்த சப்போர்ட், இது இந்த சப்போர்ட். இப்போ கால் சைடில் கேப் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. அப்போ புட் சைடில் கேப் ஃபில் ஆகலை. கேப் ஃபில் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் கேப்புங்கிறது மார்க்கெட்டை வந்து போகிறதா மட்டும்தான் உண்டு. கேப் ஃபில் ஆயே ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நம்மளுடைய ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டாக் வந்து சூப்பராக மேலே கொண்டு போயிட்டுருக்கான். போட்டோம், மேலே போட்டோம்.
ஸோ புட் சைடுடைய சப்போர்ட் கிட்ட இப்போ கரெக்டாக மார்க்கெட் வந்து நிற்கிது. இப்போ இதை பிரேக் பண்ணுமா? சரி, என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எப்படி ட்ரை பண்ணலாம்னா 5 மினிட் டைம் ஃப்ரேமில் போயிட்டு இந்த இடத்துல எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு கீழே க்ளோஸ் வைக்கிறானா இல்லை இங்கேருந்தே ரிஜெக்ட் ஆகுறானாங்கிறத பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அப்படி ஒரு வேலை ட்ரை பண்ணணும்னா ஒரு ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சிட்டான் அப்படின்னா வெளில வந்துடலாம். ஏன்னா ஆப்ஷனில் நீங்கள் எவ்வளோ சேஃபாக இருக்கணும். கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சுட்டும் நீங்கள் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சேஃப் கிடையாது. ஓகே, அது ஒரு நல்ல ட்ரேடும் கிடையாது. சப்போர்ட்டுக்கு கீழே வருவான், கீழே வந்து க்ளோஸ் வச்சிட்டான் அப்படின்னா கால் சைடு தான். சப்போர்ட்டுக்கு கீழே க்ளோஸ் வச்சிட்டான்னா முடிஞ்சு மார்க்கெட் இன்னைக்கு அப் சைடு தான் சொல்லி. க்ளோஸ் வைக்கல திரும்பிட்டான் அப்படின்னா மார்க்கெட்டுடைய ட்ரெண்டும் வந்து கேப்பை ஃபில் பண்ண போகுதுன்னு அர்த்தம். மார்க்கெட் கேப்பை ஃபில் பண்ண போச்சு அப்படின்னா புட் சைடில் இருக்கிற இந்த கேப் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல புட் ஆப்ஷனில் சப்போர்ட் கிட்ட வந்துருச்சு, நான் என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டால் என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லவே கிடையாது, என்ட்ரி எடுக்கலாம். பட் சேஃப் எக்ஸிட் என்னன்னா சப்போர்ட்டுக்கு கீழே க்ளோஸ் வச்சானா சேஃபாக எக்ஸிட் ஆகிடணும். க்ளோஸ் தான் கணக்கு, சப்போர்ட்டுக்கு கீழே க்ளோஸ் வைக்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துல ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. இங்கே ஒரு என்ட்ரி தான் எடுத்துருவோமே, என்ன ஆகிட போகுது. ஜஸ்ட் சும்மா ஒரு பேப்பர் ட்ரேட் மட்டும் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துலேயே நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். 70லேயே நம்ம என்ட்ரி எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். கீழே வந்துட்டோன்னா க்ளோஸ் மட்டும்தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து நமக்கு 10 பாயிண்ட் தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் இதுதான். இப்போ இது வந்து கிராஸ் ஆகுதா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். சப்போர்ட் கிட்ட எடுத்துட்டோம், இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டா வெளில வந்துடலாம். ரைட்டா, இது கீழே க்ளோஸ் வச்சுட்டா வெளில வந்துடலாம். இந்த சப்போர்ட் லைனுக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டானா வெளில வந்துடலாம். இல்லைனா இதை ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம், இதை என்ட்ரியாக எடுத்துக்கலாம். ரைட்டா, ஏன்னா சில டைம் வந்து கீழே க்ளோஸ் வச்சுட்டு மேலே கொண்டு போயிடுவான், சில டைம் கீழே க்ளோஸ் வச்சுட்டு ஒரே டே கீழே கொண்டு போயிடுவான். அப்போ நீங்கள் ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ இங்கே 10 பாயிண்ட் நம்ம கேதர் பண்ணுறது தான் உண்டு. மார்க்கெட்டே இப்போ வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது இதை நம்ம கேதர் பண்ணுறதுக்காக தான் உண்டு. ஒருவேளை மார்க்கெட் கரெக்ஷனுக்காக கீழே வரலாம், அந்த டைமில் நமக்கு புட்டோடைய ப்ரீமியம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 69 75 வரைக்கும் கிடச்சிருக்கு. 79ங்கிறது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். இப்போ கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்படியெல்லாம் கிடைக்குதோ அப்படியெல்லாம் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிகிட்டே இருக்கலாம், தப்பே இல்லை. கன்ஃபர்மேஷன் தான் உண்டு. உங்களுக்கு எத்தனை கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அது உங்கள் ட்ரேடுடைய கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். உங்கள் கன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுடைய ட்ரேடுடைய கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் 4 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ரைட்டா, ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் என்னென்னா ஃபேர் வேல்யூ கேப். ஓகேங்களா, இங்கே ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, அதை ஃபில் பண்ண கீழே வருவான்.
ஒவ்வொரு இடத்துலையும் லோயரில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அப்போ இங்கே ஒரு ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வைக்க முடியல அப்படின்னா முடிஞ்சு. இங்கே சப்போர்ட்டுக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டானா வெளில வந்துடணும். நம்ம கேபிட்டல் சேஃப். ஃபஸ்ட்டு டார்கெட் 79. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல பையர்ஸோடைய இதுவும் கிடைக்குது, செல்லர்ஸோடைய பவரும் இருக்குது. என்ட்ரி அட் எக்ஸிட் மெத்தட். இதை நீங்கள் இப்போ என்ட்ரி எக்ஸிட் பண்ணலாமான்னு கேட்டால் இந்த கேனல் கீழே க்ளோஸ் வைக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா வெளில வந்துடலாம். ஏன்னா இந்த சப்போர்ட்டை விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் அடுத்து இந்த சப்போர்ட் கிட்ட வந்துடுவான். கீழே க்ளோஸ் வச்சிட்டான். இப்போ இதுக்கு மேலே வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். 95% இது கீழே வச்சிட்டானா வெளில வந்துடுங்க. ஒரு 5% என்ன நடக்கும் அப்படின்னா கீழே க்ளோஸ் வச்சுட்டு மேலே போயிடுவான். ஓகே, ஸோ ரொம்ப சேஃப் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே க்ளோஸ் வச்சிட்டான் அப்படின்னா ஒன்றும் இல்லை, 69 என்ட்ரி, 66 எக்ஸிட் லெவலாக இருக்குது. 3 பாயிண்ட் தான் விட்டு கொடுப்பீங்க. நான் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா 10 பாயிண்ட்டு மைனஸ் இந்த இடத்துல 69 என்ட்ரி, 59 என்னுடைய ரிஸ்க்கு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் வரும்போது நீங்கள் வெயிட் பண்ணி அது ரிட்டர்ன் ஆகுது இல்லைன்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை நான் சேஃப் ரேட் தான் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன மிஞ்சி போனால் 69 எடுத்திருப்பீங்க, 66 வெளில வந்திருப்பீங்க. ஏன்னா மேக்ஸிமம் டைம் நீங்கள் சப்போர்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அழகாக தூக்கிட்டு போயிடுவான். பட் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன சொல்லியிருந்தோம்? 79 தான் ஃபஸ்ட்டு டார்கெட். ரைட், ஃபஸ்ட்டு டார்கெட் இதுதான். கால் சைடில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கால் சைடு கரெக்டாக அந்த கரெக்ஷன் ரீஜன் கிட்டே இருக்குது. இதை விட்டு கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபஸ்ட் டார்கெட் இங்கே ஹிட் ஆயிரும். ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 3 பாயிண்ட் தான். இது ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிடுமா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கிடைக்குது, வாய்ப்புகள் இருக்கு. ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க இப்படிலாம் வெயிட் பண்ணக்கூடாது. இங்கே என்ட்ரி எடுத்துட்டாங்களா, 69 என்ட்ரியா, 75 போச்சா, வெளில வந்துடணும். ஸ்கேல்பிங்க்கு அவ்வளோதான். ஏன்னா ஓவர் ஃபண்டு போட்டுட்டு நீங்கள் இப்படி உசுரை கையில் பிடிச்சிட்டு உட்காரக்கூடாது. அதுதான் ஸ்கேல்பிங் கிட்ட இருக்கிறத ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கணும். அழகாக 1 மினிட் இல்லை 3 மினிட்குள்ளே முடிச்சுட்டு வந்துடணும். அந்த 3 மினிட்ல உங்கள் ஃபண்டுக்கு நீங்கள் ஸ்டாப் லாஸு வைக்க முடியாது. ட்ரிகர் ஆகி போயிட்டு இருக்கும் ஸ்டாப் லாஸு. அப்போ நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க. ஸ்டாப் லாஸ் வைக்காம ஸ்கேல்பிங் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் வைக்கக்கூடாது. நமக்கு தேவைப்படுற ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணும்போது திடீர்னு மார்க்கெட் பெரிய ரேலி கொடுத்துட்டு ஒரு 40 பாயிண்ட் மேலே ஏறிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் உங்களை ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணிட்டே வரலாம். ஏன்னா நீங்கள் ஒரு 5-6 பாயிண்ட் கேதர் பண்ணணும்னு நினைப்பீங்க.
ஒரு 30 பாயிண்ட் 35 பாயிண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா 20 பாயிண்ட் கிட்ட ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு அப்படியே ட்ரையல் பண்ணிட்டே போகலாம். இப்போ மார்க்கெட் எதை டச் பண்ணால் பக்காவாக போகும் அப்படின்னா, கால் சைடில் 215 டச் பண்ணால் சூப்பராக போகும். அப்போ புட் சைடில் டவுட் வரும் இல்லைங்களா? புட் சைடு சப்போர்ட் கிட்ட தான் நிற்கிது, பட் எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத பார்த்தா தான் தெரியும். கரெக்டாக புட் சைடு சப்போர்ட் கிட்ட தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் 79, பக்கா 76, 77 வரைக்கும் டச் பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் டார்கெட் 77 வரைக்கும் டச் பண்ணியிருக்கான். 75, 77 வரைக்கும் டச் பண்ணியிருக்கான். செகண்ட் டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் 79. இது டச் ஆனால் ஃபஸ்ட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கான வழியை பார்க்கணும். ஏன்னா நமக்கு இது போதுங்கிறது. ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து கால் சைடில் இருக்குது, ஆல்ரெடி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. அப்போது புட்ஷேருடைய ப்ரீமியம் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் ஏறும். அதுவே 10 பாயிண்ட் கால் சைடு கொடுத்தான் அப்படின்னா 5 பாயிண்ட் தான் புட் சைடு தருவான். இப்போ 79 வரணும் ஃபர்ஸ்ட் டார்கெட். இப்போ 76 கிட்ட இருக்கு. EXT வந்து 77 வரைக்கும் போயிருக்கான். இன்னும் 2 பாயிண்ட் போனால் நம்மளுடைய டார்கெட் வந்து கிளிக் ஆகிடும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல கீழே க்ளோஸ் வச்சு ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறவங்க க்ளோஸ் வச்ச உடனே வெளில வந்திருப்பாங்க. பட் ரிஸ்க் எடுக்கிறங்கிறவங்களுடைய ரிவார்டு வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் க்ளோஸ் வச்ச உடனே வெளில வந்திருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல க்ளோஸ் வச்சு வெளில வராதவங்க என்ன பண்ணிக்கலாம், 77 கிட்ட போய் அவங்களுடைய டார்கெட்டை எடுத்துருக்கலாம். இப்போ அதே மாதிரி இங்கே பார்த்துக்கோங்க, கால் சைடில் லோயரில் ஃபார்ம் ஆகிட்டே வருது. பட் அடுத்து லோயரில் ஃபார்ம் பண்ண முடியல. அப்போ இந்த இடத்துல நீங்கள் சேஃபாக என்ன பண்ணணும், புட் சைடில் வெளில வந்துடணும். இல்லை இன்னும் கொஞ்சம் கிடைக்குன்னு வெயிட் பண்ணிங்கன்னா அப்புறம் கிடைச்சது கூட போயிடும். காமிச்ச ப்ளஸ்ஸு கூட நீங்கள் மைனஸில் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பீங்க. ஓகேவா? ஸோ எல்லாருமே வந்து இந்த ரவுண்ட் ஆஃப் டிஜிட்டில் வந்து இந்த 79 வாங்குற இடத்துலேருந்து ஒரு ரவுண்ட் ஆஃப் டிஜிட் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. பட் அங்கே தான் வந்து எல்லாருமே லாக் ஆகுவாங்க. நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் 79. இப்படி நம்ம கணக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும். ஸோ அதே மாதிரி ஒரு ரியல் டார்கெட் அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னா, ஸோ ரியல் டார்கெட் 94 வரைக்கும் இருக்குது. கரெக்ஷன் வரைக்குமே கொடுத்து கீழே டம்முன்னு விழணுன்னா, கரெக்ஷன் வரைக்கும் வரணும்னா 88 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 88 and 94. ஸோ இந்த லைன் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. 88 இங்கே, 88 இங்கே, 94 இங்கே. ஸோ இந்த இடத்துல இந்த 2 இடத்துக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது.
பட் ஆனால் இந்த சப்போர்ட்ல இருந்து ஒரு 10 பாயிண்ட் கொடுக்கறதுக்கு எவ்வளோ நம்மள ஸ்ட்ரகிள் பண்ண வைக்கிறாங்கிறத பார்த்தீங்களா? ஸ்கேல்பிங் பண்ணியிருக்கலாம். ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு 77 பாயிண்ட் 78 பாயிண்ட் வரையும் கொடுத்துருக்கான். பட் அந்த 10 பாயிண்ட் வேணும்னு சொல்லி ரவுண்ட் ஆஃபாக நிற்கிறவங்களுக்கு தான் இங்கே பெரிய ப்ராப்ளம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு 2 பாயிண்ட் கம்மியாக வச்சுக்கலாம். 10 பாயிண்ட்டுங்கிற வேணுங்கிற இடத்துல ஒரு 8 பாயிண்ட் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, 79 ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுதான். அப்போ எங்கே வந்திருக்கான்? 78.2 வரைக்கும் வந்திருக்கான். இந்த கேண்டலோடைய ஹை பார்த்தீங்கன்னா 78.05. ஒரு பாயிண்ட் கொடுத்தானா ட்ரிகர் ஆயிரும், நம்மளுடைய ப்ராஃபிட்டு டார்கெட் ஹிட் ஆயிரும். பட் ஆனாலும் பாருங்க, இந்த சப்போர்ட் லெவல்லேருந்து 10 பாயிண்ட் கொடுக்கறதுக்கு நம்மளை எவ்வளோ சோதிக்கிறான்னு சொல்லி. ஸோ அந்த பேஷன்ஸ் இல்லாதவங்க வெளியில் போயிடுவாங்க. அது லாஸாக இருந்தாலும் ப்ராஃபிட்டாக இருந்தாலும். பேஷன்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக உள்ள இருப்பாங்க. எழுபத்தஞ்சு 78 வரைக்கும் வந்துட்டு அந்த ஒரு பாயிண்ட்ல எத்தனை பேரை ட்ரிகர் பண்ணியிருக்கான் பாருங்க. இது வரைக்குமே போதும்னு சொல்லிட்டு வந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க நினச்சி பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கணும்னா இது எல்லாமே புல் பேக் ரீஜனாக இருக்கு. புல் பேக் ரீஜன் எடுத்து கீழே விட்டுறான். அப்போ இதை கீழே விட்டுட்டோன்னா இன்னும் கொடூரமாக கீழே போயிடுவான். அதே மாதிரி கால் சைடுக்கு சப்போர்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கால் சைடுக்கு சப்போர்ட்டே இல்லை. ப்ரீவியஸ் சப்போர்ட் எங்கே இருக்குன்னா, ப்ரீவியஸ் சப்போர்ட் எங்கேயோ இருக்கு. இப்போ இருக்கிறது தான் கால் சைடில் ப்ரெசன்ட் சப்போர்ட். இதாச்சும் அந்த கால் சைடு எடுத்து மார்க்கெட் மேலே போகுமாங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் எல்லாருக்குமே இருக்கு. கால் சைடுக்கு என்ட்ரி வேணும்னா இதுதான் நம்மளுடைய என்ட்ரி லெவல். ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும்போது கால் சைடில் நம்ம அழகாக என்ட்ரி எடுத்துட்டு சூப்பராக போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கால் ஷேருடைய ப்ரீமியம் வந்து டிகே ஆகிட்டு இருக்கு. புட் ஷேருடைய ப்ரீமியம் பாருங்க, கால் ஷேருடைய ப்ரீமியம் டிகே ஆகிட்டு கீழே வந்துட்டே இருக்கு. புட் ஷேருடைய ப்ரீமியம் நகரவே இல்லை. காரணம் வந்து என்னன்னா, இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு. அந்த சப்போர்ட்ல அவன் ஆக்ட் பண்றான். சப்போர்ட்டுங்கிறதுனால தான் இங்கே ப்ரீமியம் நகராம அப்படியே இருக்கு. இங்கே சப்போர்ட் இல்லைங்கிறதுனால தான் ப்ரீமியம் கம்மி ஆகிட்டு வருது. சப்போர்ட்டை விட்டு கொடுத்துட்டானா முடிஞ்சு, கால் ஷேட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுவான். இப்போ கால் ஷேடுக்கு என்ட்ரி போடணும் அப்படின்னா எப்படி போடலாம் என்ட்ரினா, ஸோ இதுதான் என்ட்ரி லெவலில் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 216 இருக்கு இல்லைங்களா? அப்போ 218 கிட்ட இருந்து 228 இப்படி நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் வச்சு டார்கெட்டை ஃபுல்ஃபில் பண்ணலாம். இல்லை வேற மாதிரி அடிக்கணும் அப்படின்னா எப்படி அடிக்கலாம்னா, ரொம்ப ரிஸ்காக ட்ரேட் பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ணலாம். எப்படி டக்குன்னு வேலை செய்கிறவங்க இப்படி பண்ணலாம். ஸோ இந்த இடத்துக்கு வந்தால் ஆர்டர் பிளேஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். 161 கிட்ட வந்தால் ஆர்டர் பிளேஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். 161 கிட்ட வந்த உடனே அடுத்தடுத்த டார்கெட் வந்துடும். 161 கிட்ட வந்துச்சுன்னா ஒரே கேண்டில் 168க்கு போகும், அதே கேண்டில் 175க்கு போகும். ஸோ இப்படி நீங்கள் ட்ரேடு எடுக்கலாம். ரொம்ப ரிஸ்கி ட்ரேடர்ஸ், அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ் இப்படி பண்ணலாம் நீங்கள். ஏன் நம்ம இப்படி வைக்கிறோம்னா, இந்த லோ டு ஹைக்கு இது கரெக்ஷன், அவ்வளவுதான். அப்போ உங்கள் என்ட்ரி லெவல் நீங்கள் இங்கெல்லாம் எடுத்துடாதீங்க. இங்கே உங்கள் என்ட்ரிக்கு உங்கள் இடம் எதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க. இங்கே வந்தால் ட்ரேட் எடுங்க, இங்கே வந்தால் ட்ரேட் எடுங்க, இல்லைன்னா எடுக்காதீங்க. பெஸ்ட் ட்ரேட் அதுதான். இங்கே வந்தால் உங்கள் ட்ரேடு இல்லை, இங்கே வந்ததுக்கப்புறம் கீழே போகுமா
போகாதா அப்படிலாம் இல்லை. இங்கே வந்தால் உங்கள் ட்ரேடு கீழே போய் க்ளோஸ் வச்சிருச்சா வெளில வந்துடுங்க. ஒரே கேண்டில் மேலே மேலே போயிடுச்சா என்ட்ரியில் போனா 162 172 வந்தாலே வெளில போட்டு வந்துடுங்க. தட்ஸ் ஆல். சேஃபாக இருங்க. ஒரு பெரிய பெரிய எஃப்ஐ என்ன ட்ரை பண்ணுறாங்களோ அதை தான் நீங்களும் பண்ணணும். ரைட்டா? நிஃப்டியோடைய ஸ்பாட் மார்க்கெட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரே ரேஞ்சில் தான் இருக்குது. பட் நமக்கு மூவ்மெண்ட்டை கொடுக்குதா இல்லையா? மூவ்மெண்ட் கொடுக்காம ஏதாச்சும் பண்ணுதா? மூவ்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்குதா இல்லையா? இந்த ஹைட் லோ டு ஹைக்கு இப்போ கரெக்ஷனுக்கு வந்துட்டு இருக்கா? கரெக்டாக எங்கேருந்து திரும்ப வாய்ப்பு இருக்குது? இங்கே வந்துட்டு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடச்சிட்டானா கீழே வந்துடுவோம். உடைக்காத வரைக்கும் சூப்பர். இப்போ இங்கே வந்தால் என்ட்ரி. ரைட், நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த லெவல் வந்தால் என்ட்ரி. 162 வந்தால் என்ட்ரி. ஒரே கேண்டில் அப்படியே 172க்கு போயிடுச்சுன்னா அப்படியே டார்கெட்டை போட்டு வெளில வந்துருங்க. 62க்கு என்ட்ரி. ஸோ வந்துட்டோம் பாருங்க நம்ம என்ட்ரி. இப்போ இந்த என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஷார்ப் எடுக்கலாம். 162க்கு ஷார்ப்பாக என்ட்ரி பிளேஸ் ஆயிருமா? பிளேஸ் ஆன உடனே அடுத்து எங்கே போகுது? 172க்கு அங்கே போகணும். போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய டார்கெட்டு கிடைச்சிரும். வெளில வந்துடலாம். இப்போ 162 கொடுத்த உடனே எங்கே போச்சு? 162 கொடுத்தது 168 வரைக்கும் வந்துச்சு. இப்போ நமக்கு என்ன தேவை? இங்கே வரணும். 172 வரணும். 162னா 172 என்ட்ரி. இப்போ ஃபஸ்ட் டார்கெட் என்ன வைப்பீங்க? இங்கே வைப்பீங்க ஃபஸ்ட் டார்கெட். ரைட்டா? இங்கே வைப்பீங்க ஃபஸ்ட்டு டார்கெட். பொறுமையாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த டார்கெட்டை நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சிடலாம். பொறுமையாக இருந்தீங்கன்னா. வெளில வர்றதுக்கு சேஃப் வழி என்னன்னா கீழே க்ளோஸ் வச்சா வெளில வந்துடலாம். இல்லை ரிஜெக்ஷன் ஆகுதான்னு பார்த்துட்டு வெளில வரலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கக்கூடாது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், இந்த மாதிரி ட்ரேடும் பண்ணலாம் அப்படின்னு. ரைட், இப்போ இங்கே கீழே க்ளோஸ் வச்சுட்டான். இப்போ நெக்ஸ்ட்டு உடனே வெளில வந்துடலாமா? ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறவங்க வெளில வந்துடலாம். ரிஸ்க் எடுக்கிறவங்க என்ன பண்ணலாம்? இந்த கேண்டில் ரிஜெக்ஷன் கேண்டிலாங்கிறத பார்த்துட்டு வெளில வரலாம். காரணம் என்னன்னா இந்த இடத்துல சப்போர்ட் ஒன்று ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. பட் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா தொடர்ந்து லோயரில் ஃபார்ம் பண்ணிட்டே வரான். இங்கே ஒரு ஹையை ஃபார்ம் பண்ணுறான். அப்போ இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறனால நம்ம வெயிட் பண்ணுறோம். நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் இதுதான்ப்பா, 172 நம்மளுடைய ஃபஸ்ட் டார்கெட். எக்ஸிட்டு இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டான். எக்ஸிட் ஆகணும்னு நினைக்கிறவங்க எக்ஸிட் வச்சுக்கலாம். இல்லை இந்த கேண்டிலும் கீழே க்ளோஸ் வைக்கிறான் அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸிட் ஆகிக்கலாம். ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேமில் கீழே க்ளோஸ் வச்சான் அப்படின்னா அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி உங்களுடைய கேபிட்டலுக்கு
உங்ககிட்ட இருக்கிற ஃபண்டுக்கு இது ஓகேவா, நம்ம எடுக்கிற ரிஸ்க் கரெக்டா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிட்டு எந்த முடிவும் எடுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுதான் 172 ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகே 168 வரைக்கும் போயிருக்கான். இப்போ 171 வரைக்கும் செம ஜம்ப். 172 கிராஸ், நம்மளுடைய டார்கெட்டும் ஹிட். இப்போ அடுத்த டார்கெட் இது, இப்போ அதுவும் ஹிட். நெக்ஸ்ட் அவ்வளோதான், போதும், வெளில வந்துடணும். ஸ்கேல்பர்ஸுடைய மைண்ட் செட் இப்படி தான் இருக்கணும். எங்கே வரானோ அங்கே போயிட்டு நம்ம லெவலே இதுதான் 172 தான். இங்கே கிடச்சிருச்சுன்னா வெளில வந்துடலாம். இப்போ ரிஸ்க் எடுக்கிறவங்க ஸ்டாப் லாஸ் எப்படி பண்ணிட்டு வரலாம்னா, அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஸ்டாப் லாஸ் ட்ரைல் பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு அதுக்குள்ளே அந்த பாயிண்ட் மூவ்மெண்ட்டே கொடுத்து முடிச்சிட்டான். ஓகேங்களா. நம்மளுடைய என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 162ன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் எது வரைக்கும் போயிருக்கு, 162லேருந்து 182 வரைக்கும் போயிருக்கு. அதாவது 20 பாயிண்ட் கொடுத்துருக்கான். இப்போ இந்த இடத்துல இதை போய் கீழே க்ளோஸ் வச்சிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு மூவ்மெண்ட்னு ஒன்று இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் 172. ஏன்னா 10 பாயிண்ட் உங்களுடைய டார்கெட் லெவலில் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இல்லை அப்படின்னா நான் இன்னும் பிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டலோடைய ஹையோடைய ஸ்பைக்கில் போய் நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியுதுன்னா ட்ரை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு தெரியாது ஃபஸ்ட் கேண்டில் அது வரைக்கும் தான் போகுமான்னு தெரியாது. பட் ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு கேண்டலோடைய ரியாக்ஷன் அளவுக்கு செகண்ட் கேண்டலோடைய ரியாக்ஷன் கொடுக்காது. ஃபஸ்ட்டு கேண்டலோடைய ஹை இங்கே போயிருச்சு, பட் செகண்ட் கேண்டலோடைய ஹை இங்கேயே போனாலும் இங்கே ப்ரீமியம் கொடுக்காது. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டல் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டிசிஷன் இஸ் த பெஸ்ட் டிசிஷன். ஸோ சிம்பிளாக ஆப்ஷன் ட்ரேடை ஒரு சப்போர்ட் வச்சும் ட்ரேட் எடுக்கலாம், ஒரு ஃபிபோனசி ட்ரேட் வச்சும் எடுக்கலாம். ஓகே, கற்றுக்கணும், நான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஜனவரி 2லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. டெய்லியும் ஈவினிங் அண்டு டே டைமில் லைவ் ட்ரேடிங்கும் நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதாவது கால் கிடையாது, டெக்னிக்கல் ஒர்க் லைவ் ட்ரேடிங்கும் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஈவினிங் வந்து நீங்கள் எந்தெந்த ட்ரேட் எடுத்தீங்க, எந்தெந்த ட்ரேட் எடுத்துட்டு எப்படியெல்லாம் நீங்கள் ப்ளஸ் பண்ணீங்க, எப்படியெல்லாம் நீங்கள் மைனஸ் பண்ணீங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ரைட், தேங்க்யூ.